வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. ரொம்பவே புதுமையான வித்தியாசமான ஒரு மேகி நூடுல்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு அரை கப் அளவில் பால் அப்புறம் 3/4 கப் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறேன். நல்லா மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. என்னடா மேகியை பாலில் சேர்க்குறமே பால் தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் இடையில கிளறி விட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. மேகி வேக ஆரம்பிச்சிருச்சு, பாலும் வற்றி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சுல. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்கும். இப்போது இந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறது எதனாலனா நம்ம குக் பண்ணதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது அப்படியே நல்லா உதிரியாக வர்றதுக்காகங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் ஆற விட்டுறலாம். மேகி ரெடி ஆயாச்சு. இப்போ அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 அல்லது 3 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதை தாளிச்சிக்கலாம். பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பாதி அளவு கேரட் இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கேரட் எல்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க. நம்ம லைட்டாக அது பாதி வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட் கிடைக்கும் நூடுல்ஸ் சாப்பிட போகும்போது. இந்த மாதிரி லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவில் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நான் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட குழந்தைங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சாஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவில் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுமானது. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாயை நான் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மேகி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மேகி மேலே இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.